போதைப்பொருள் மற்றும் கஞ்சா கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக் அன்பில் மகேஷோடு இணைந்துதான் போதைப்பொருளில் வரக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி வருகிறார் என குற்றம் சாட்டியுள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அன்பில் மகேஷுக்கு எதிரான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அன்பில் மகேஷ் விரைவில் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்குவார் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருளுடைய கஞ்சா கடத்தல் கும்பல் தலைவன் யாருன்னு தெரியும்? ஜாஃபர் சாதிக். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் ஐயா. அந்த போதை மருந்து வித்தீங்கன்னா மக்கள் யாரும் கிரெடிட் கார்டில் ஏடிஎம்ல பணம் கொடுக்க மாட்டாங்க, கையில் இருந்தா காசு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த கருப்பு பணத்தை எப்படி வெள்ளையாக்குறாங்க ஜாஃபர் சாதிக்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடு இணைந்துதான் போதை பணத்தில் வரக்கூடிய கருப்பை வெள்ளையாக்குறாங்க. நான் சும்மா பேச மாட்டேன், நம்ம மைக்கில் சும்மா பேச மாட்டேன், ஆதாரத்தை கொடுக்கிறேன். நம்முடைய ஜாஃபர் சாதிக் ஒரு கம்பெனி நடத்துறாரு, கொலேசன்ஸ் வெஞ்சர்னு ஒரு கம்பெனி நடத்துறார். தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தோடு ஒப்பந்தம் போடுறாங்க. ஜாஃபர் சாதிக்கினுடைய கஞ்சா கடத்தல் மன்னனுடைய ஒரு நிறுவன கொலேசன் வெஞ்சர்ஸ் தமிழ்நாடு பாடக்கழகத்தினுடைய ஒப்பந்தக்காரர் ஸ்ரீ அப்பு டைரக்ட் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய கம்பெனி பாடநூல் கொடுத்திருக்கிறாங்க. பாடநூல் ஐயா, நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சாதாரணமான மனுஷன் கிடையாது, சாதாரணமான ஆள் கிடையாது. நேரடியாக ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு, அவருடைய நிறுவனம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோடு தொடர்பு.